ராமநாதபுரம் மாவட்டம் கடைமடை பகுதியிலே கொடிக்குளம் கண்மாயினுடைய உபரி தண்ணீர் வெளியேறக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு நீர்வளத்துறையின் சார்பாக ஒரு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய காவிரி வைகை கிருதமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பிலே அதை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறோம். அந்த கட்டுமானம் நடைபெறுகிற இடத்திலே நீர்வளத்துறை சார்பிலே என்ன திட்டம், எவ்வளவு மதிப்பீடு, யார் ஒப்பந்ததாரர், அது எந்த காலத்தில் துவங்கி எந்த காலத்தில் முடிக்க வேண்டும் என்கிற அந்த திட்ட விளக்க பலகை என்பது கிடையாது. அங்கே இருக்கிற தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர்வளத்துறை சார்பில் ஒரு சாதாரண ஒரு ஒர்க் இன்ஸ்பெக்டரோ சைட் என்ஜினியரோ சைட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கோ யாருமே கிடையாது. இப்போ அரசாங்கத்தினுடைய நிதியில் ஒரு 3 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாயில் ஒரு பணி நடைபெறுகிற இடத்தில் இந்த நீர்வளத்துறை பொறுப்பற்ற முறையில், அக்கறையற்ற முறையில் எது நடந்தால் என்ன, எக்கேடு கட்டு போகட்டும் என்கிற மனநிலை தான் அவர்களுக்கு இருக்கிறது. தண்ணீர் வருகிற நேரத்தில் மட்டும் ஓடி வருகிறார்கள். இந்த நீராதாரங்கள், நீர்நிலைகள், கண்மாய்கள், கால்வாய்கள், தடுப்பணைகள் இந்த அளவிற்கு இது முறைகேடாக பாதுகாப்பற்ற முறையில், பராமரிப்பற்ற முறையில் இருப்பதற்கு 50 ஆண்டு காலம் இந்த நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையுடைய முறையற்ற நிர்வாகம்தான் காரணம். 2025 சட்டமன்றம் நடந்து ஒரு வாரம் கழித்து ஒரு வேலை நடைபெறுகிற இடத்துக்கு வருகிறோம். எந்தவித கண்காணிப்பும் மேற்பார்வையும் சூப்பர்வைசிங் இல்லாமல் ஒரு வேலை நடந்தால் அந்த வேலை எப்படி இருக்கும்? எனவே காவிரி வைகை கிருதமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மண்டல தலைமை பொறியாளர் இதில் தலையிட வேண்டும். ஒரு வேலை நடைபெறுகிற இடத்துல ஒருவருமே இல்லை என்று சொன்னால் அந்த வேலை எவ்வாறு நடைபெறும்? எனவே இதை முறையாக இது நடைபெற வேண்டும். அகரம் கண்மாய்க்கும் கடம்பூர் கண்மாய்க்கும் பிரித்து விடுகிற ஒரு நீர்வளத்துறை ஏற்பாடு என்று சொல்லுகிறார்களே தவிர என்னவென்கிற ஒரு தெளிவான விளம்பரமோ அல்லது ஒரு விளக்கமோ அந்த இடத்தில் இல்லை. உடனடியாக தலைமை பொறியாளர் இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனைகளில் கவனம் செலுத்துமாறு அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் கவனமோடும் பணிவோடும் எச்சரிக்கையோடும் கேட்டுக்கொள்கிறோம்.